தக்காளி தேங்காய் போட்டு அரைக்க போகிறேன். குழம்புல போட பீன்ஸ் விதை ரேஸாக கொஞ்சம் வேக வச்சுருவோம். அடுப்பத்தை வச்சுட்டேன், சட்டி வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன், உருவா கொஞ்சம் போடலாம், வெங்காயம் பூண்டு, பீன்ஸ் விதை இறா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் கத்திரிக்காய், கருவேப்பிலை, புளி கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தக்காளி பழம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வதங்கின பிறகு தான் புளி கொத்தமல்லி எல்லாம் போடணும். தேங்காய் தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக. கரைச்ச புளியும் தேங்காயிலே ஊற்றிடுவோம். கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, உப்பு தேவைக்கு ஏற்றது. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதுக்கு பிறகு தனி மிளகாய்த்தூள் போட்டு வதக்கணும். மிளகாய் கலர் விட்டுடுச்சு. இந்த கலவை எல்லாத்தையும் அதிலே கொட்டிடலாம். கம்மண்டு ஆன ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். இதை மாதிரி செஞ்சுக்கோங்க.